இந்த உலகத்தில் தனது நாட்டை அதிகமாக நேசித்த ஒருவனுக்கு பரிசு கொடுக்க வேண்டுமென்றால் அதை ஹிட்லருக்குத்தான் கொடுக்க வேண்டும். இதை யாராலும் மறுக்க முடியாது. ஹிட்லர் ஒரு தவறான வழியில் சென்றிருக்கலாம், தவறான சிந்தனை இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு நல்ல தலைவர். வீழ்ந்து கிடந்த ஜெர்மனி சமூகத்தை முறுக்கேற்றி நிமித்தியவர். கடனாளியான ஜெர்மனியை குறுகிய காலத்தில் தலை நிமிரச் செய்தவர். நமக்கு கிடைத்த சரித்திர பக்கங்கள் வெற்றியாளர்களை மட்டுமே கொண்டாடுகிறது. வெற்றியாளர்கள் கொடுத்த சரித்திரத்தை தான் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. வெற்றியாளர்கள் பாத்திரத்தை மட்டுமே நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. தோல்வி அடைந்தவர்களை மிகவும் கெட்டவனாகவும் அல்லது கோமாளியாகவுமே சித்தரிக்கப்படுகிறார்கள். தோல்வியாளர்களின் சரித்திரத்தை யாரும் படிக்க விரும்புவதில்லை. வெற்றியாளர்கள் மீதே எல்லோரும் கவனம் செலுத்துகிறார்கள். ஒருவேளை ஹிட்லர் வெற்றியாளராக இருந்திருந்தால் பலர் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியிருக்கலாம். அமெரிக்கா, பிரிட்டன், சோவியத் போன்ற வல்லரசுகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக ஜெர்மனி என்ற ஒற்றை நாட்டின் வல்லரசை மட்டுமே படித்திருக்கலாம். ஏறக்குறைய ஹிட்லர் பாதியளவில் சாதித்து விட்டார். இந்த பதிவில் ஹிட்லருடைய இறுதி மனத்தியாளங்கள் பற்றியே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஈவா, நீ தப்பித்து சென்றுவிடு. உன்னுடன் பாதுகாப்புக்கு 2 இராணுவ வீரர்கள் வருவார்கள். நீ விரும்பியதை எடுத்து செல். கனத்த குரலில் ஹிட்லர் இவ்வாறு கூறுகிறார். பொதுவாக இப்படி மனமுடைந்து பேசுபவர் அல்ல ஹிட்லர். தன்னால் உலகத்தையே ஆட்டிப்படைக்க முடியும் என்று நம்பும் அசாத்திய மனிதர். தினமும் பல் துளக்கும் போது அடுத்து எந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யலாம், எத்தனை யூதர்களை கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவர். நீங்களும் என்னுடன் வாருங்கள், நாம் இருவரும் சேர்ந்தே தப்பிப்போம் என்றாள் ஈவா. அது நடக்காத காரியம். பல ஆண்டுகள் உழைத்து கட்டியெழுப்பிய கோட்டை சர்வநாசமாக்கிக் கொண்டிருக்கிறது. நான் மட்டும் தப்பித்து என்ன சாதிக்கப் போகின்றேன்? என் நாடு அழியும் செய்தியை எங்கோ ஒரு மூலையிலிருந்து கேட்டு வாசிக்க விரும்பவில்லை. அதற்கு மாறாக என் நாட்டில் நான் மடிய விரும்புகின்றேன் என்றார் ஹிட்லர். தாங்கள் மரணத்தை ஏன் தெரிவு செய்தீர்கள் என்றாள் ஈவா. இப்போது எனக்கு கொடுக்கும் ஒரே நிம்மதி அதுதான். நண்பர் முசோலினிக்கு நடந்த துயரம் எனக்கு நடக்க விரும்பவில்லை. என்னுடன் நீயும் இருந்தால் உனக்கும் பாதிப்பு வரும். அதனால்தான் நீ தப்பித்து செல்வது நல்லது என்றார் ஹிட்லர். முடியாது, நான் உங்களுடன் இருப்பேன், உங்களுடனேயே உயிர் துறப்பேன் என்று ஈவா திட்டவட்டமாக கூறிவிட்டார். பொதுவாகவே ஹிட்லர் பிடிவாதக்காரர்தான். யாரும் அவர் கருத்துக்கு மாற்று கருத்து கூற முடியாது. மாற்று கருத்து கூறுவதை விரும்பவும் மாட்டார். ஆனால் ஈவா மட்டும் ஹிட்லருக்கு விதிவிலக்கு. அவள் சொல்வதை சில சமயம் ஹிட்லர் கேட்பார். தன் வாழ்க்கை கடைசி நிமிடத்தில் இருப்பதால் ஈவா தன்னுடன் இருப்பதை ஹிட்லரும் விரும்பினார். எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கிறது என்றாள் ஈவா. உலகத்தையே உன் காலடியில் போடுவேன் என்று இப்போது ஹிட்லரால் கூற முடியாது. ஆனால் யார் ஆசையை பற்றி கேட்காத காது ஈவாவுக்காக கேட்டது. நான் உங்கள் மனைவியாக இறக்க விரும்புகின்றேன் என்றார். தன்னுடன் இறக்க விரும்பும் ஒரு பெண்ணின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பது ஒரு மனிதனுக்கு அழகில்லை. எத்தனையோ ஒப்பந்தங்கள் போட்ட கையெடுத்து முதன்முறையாக தன்னை விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார் ஹிட்லர். ஏப்ரல் 28, 1945 மாலை 3 கோடி தேவர்களை அழைக்க நேரமில்லை. பல வெளிநாட்டு முக்கியஸ்தர்கள் எல்லோரும் எதிரியாக இருப்பதால் திருமண விருந்துக்கெல்லாம் அழைக்க முடியாது. மொத்தம் 4 பேர். இருவருக்கும் மிக எளிமையாக பதுங்கு அறையில் இவர்களுடைய திருமணம் நடந்தது. அந்த பாதுகாப்பு பங்கருக்குள் திருமணத்துக்கு பின் ஒரு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுவே அவர்களின் இறுதி விருந்தாகவும் மாறியது. இந்த நேரம் ஒரு இராணுவ வீரன் ஹிட்லரிடம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கூறினார். சோவியத் இன்னும் 2-3 தினங்களில் நம்மை நெருங்கி விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் எந்த நேரமும் எங்கள் பங்கரை கண்டுபிடித்து இங்கே வந்துவிடலாம் என்றார். மே 5 வரை தாக்குப்பிடிக்க முடியுமா என்றார் ஹிட்லர்.
அன்றைய தினத்துக்குள் நமக்கு ஏதாவது இராணுவ உதவி கிடைக்கப் போகிறதா என்றார் தளபதி. இல்லை, அன்றைய தினத்தில்தான் நெப்போலியன் இறந்தார். அதே தினத்தில் நானும் இறந்தால் எனது மரணமும் மற்றவர்களின் நினைவில் இருக்கும் என்றார் ஹிட்லர். ஹிட்லரின் ஆஸ்தான தளபதி மௌனமாக இருந்தார். அதிகபட்சம் 48 மணி நேரம் தாக்குப்பிடித்தால் பெரிய விஷயம் என்றார். ஏனைய தளபதிகள் ஹிட்லரை ஜப்பானுக்கு தப்பித்து செல்லும்படி யோசனை கூறினார்கள். அதற்கான விமானம், எரிபொருள் எல்லாம் சரியாக இருந்தது. ஹிட்லரின் சம்மதம் மட்டுமே தேவையாக இருந்தது. ஆனால் ஜெர்மனியை விட்டு செல்ல எந்த யோசனையும் இல்லை ஹிட்லருக்கு. தனது இறுதி மூச்சு ஜெர்மனியில் பிரிய வேண்டுமென்றே விரும்பினார். தனது ஆஸ்தான அதிகாரி தளபதியான கோயபெல்லிடம் தனது தற்கொலையை பற்றி குறிப்பிட்டிருந்தார். ஹிட்லரின் கடைசி நிமிடம் எப்படி இருக்க வேண்டுமென்றும் ஒரு கட்டளையை பிறப்பித்தார். துப்பாக்கியால் சுட்டு இறக்க விரும்பாதவர்களுக்கு விசேஷமான சயனைட் வரவழைக்கப்பட்டது. இந்த சயனைட்டை சோதித்து பார்க்க வேண்டும். தான் ஆசையாக வளர்த்த நாயை தனியாக விட்டு செல்ல ஹிட்லருக்கு மனமில்லை. முதலில் ஹிட்லரின் நாய்க்கு அந்த சயனைட்டை கொடுத்து நிரந்தரமாக உறங்க வைத்தார். பிறகு நாட்டுக்காக போராடிய 6 வீரர்களை வாழ்த்தி அவர்களை கௌரவப்படுத்தினார். தப்பித்து செல்ல விரும்புபவர்கள் செல்லலாம். எதிரிகளை தவிர யாரும் தடுக்க மாட்டார்கள். ஒருவேளை மாட்டிக்கொண்டால் எதிரிகளிடம் துன்பப்படாமல் இறக்க சயனைட்டை அன்பளிப்பாக கொடுத்தார். ஹிட்லரின் ஆஸ்தான தளபதி கோயபெல்ஸின் மனைவி மக்ட்ரா தனக்கு இன்னும் 6 சயனைட் வேண்டும் என்று கூறினார். அவர்களின் 6 குழந்தைகளுக்காக. ஹிட்லர் ஜெர்மனியின் பாதை, பாலம், கட்டிடம் எதிரிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அவற்றை எல்லாம் இடிக்க கூறியிருந்தார். ஆனால் ஆல்பர்ட் அந்த கட்டளையை நிறைவேற்றவில்லை. பிரியும் சந்தர்ப்பத்தில் ஹிட்லரின் ஆணையை நிறைவேற்றாததை கூறி மன்னிப்பு கேட்டார். ஹிட்லர் அவருக்கு தண்டனை வழங்கும் மனநிலையிலும் அன்று இருக்கவில்லை. தன் தற்கொலைக்கு பின் தன் சடலம் எதிரியின் கைக்கு எந்த காரணத்துக்காகவும் கிடைக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருந்தார் ஹிட்லர். காரணம், நண்பர் முசோலினியின் சடலத்துக்கு கிடைத்த அவமானங்களை நினைவில் வைத்து. ஏப்ரல் 30, 1945 ஹிட்லரும் ஈவாவும் ஒரு அறைக்கு சென்றார்கள். ஈவா துப்பாக்கியால் துடித்து இரத்தம் வெளிவந்து இறக்க ஹிட்லர் விரும்பவில்லை. ஈவா கஷ்டப்படாமல் இறக்க சயனைட் விஷத்தை தேர்ந்தெடுத்தார். துப்பாக்கி தோட்டா சத்தம் கேட்டது. ஜெர்மனியின் தேவதூதன் என்று கருதப்பட்ட ஹிட்லர் உயிர் இழந்தார். ஐரோப்பிய கண்டத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவரின் சகாப்தம் முடிந்தது. ஹிட்லரின் ஆஸ்தான தளபதி நேரத்தை கடத்தவில்லை. அடுத்த 20 நிமிடங்களில் இருவரின் உடலும் எரிக்கப்பட்டு அவர்களின் சாம்பல் அப்புறப்படுத்தப்பட்டது. ஹிட்லர், ஈவா உடல்கள் இருந்த இடமே தெரியாமல் அழிந்தது. ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை யாரும் நம்பவில்லை. ஜெர்மன் படைகளோ சரணடையாமல் போராடிக் கொண்டுதான் இருந்தது. சோவியத் அதிபர் ஸ்டாலின் கூட இந்த விஷயத்தை நம்பவில்லை. வின்சன் சர்ச்சில் நேரில் வந்து ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்ட இடத்தை ஆராய்ந்த பின்னரே இதை நம்பினார். ஜெர்மனியர்கள் கூட ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்ட செய்தியை ஆரம்பத்தில் நம்பவில்லை. அவர் தற்கொலை நாடகமாடி தப்பித்திருப்பார், மீண்டும் வருவார் என்று ஒரு சிலர் நம்பினார்கள். இன்னும் ஒரு சிலர் ஹிட்லர் படைகளோடு படையாக சண்டையிட்டு உயிரிழந்தார் என்றார்கள். இப்படி பலவிதமான கட்டுக்கதைகளின் இறுதியில் ஹிட்லரின் நாஜி படை சரணடைய வல்லரசாக வேண்டும் என்ற ஜெர்மனியின் அத்தியாயம் முற்றுப்புள்ளி பெற்றது.